திருத்தணி முருகன் கோவிலில் தேர் இழுக்கும் நிகழ்வின் போது அதிமுகவினர் திமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் முருக பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் உட்பட 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் செய்து எடப்பாடி பழனிசாமி படத்தை வைத்துக் கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். அப்போது படம் கட்டி தங்கத்தேர் இழுக்க வந்த திருவள்ளூர் திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன், அவரது மனைவி செல்வி மற்றும் திமுகவினர் வந்திருந்தனர். இந்த நிலையில் தங்கத்தேர் இழுத்துக் கொண்டு இருந்த அதிமுகவினர் நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்று அதிமுகவிற்கு ஆதரவாக கோவில் வளாகத்தில் முழக்கம் எழுப்பினர். அப்போது திமுக நகர செயலாளர் மனைவி செல்வி தேரை இழுத்துக் கொண்டு இருந்த அதிமுகவினரை தடுத்து நிறுத்தி, நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்றால் மற்றவர்களையெல்லாம் யாரடா முட்டாள் முட்டாள் என்று அதிமுகவினரை கடுமையாக வசைபாடினார். தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா இதனால் அதிமுகவினர் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் நடந்த சூழ்நிலையை வீடியோ எடுத்துக்கொண்ட செய்தியாளர்களை அதிமுகவினர் தடுக்க முற்பட்டனர். மலைக்கோவில் மாட வீதியில் தங்கத்தேர் இழுக்கும் போது நடைபெற்ற பரபரப்பு வாக்குவாதம் காரணமாக முருக பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் இவர்களின் அரசியல் முருகன் கோவில் வரை வந்ததா என்று பக்தர்கள் மனவேதனை தெரிவித்தனர்.